15 வருட காலமாக காங்கிரஸ் வெற்றி பெறல. இந்த முறை காங்கிரஸுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்குது. மக்களோட செல்வாக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் ஓட்டு வந்து மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அர்ப்பணிக்கிறாங்க. காங்கிரஸ் வரும் அப்படின்னு நம்பிக்கையில் எல்லாமே சொல்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக சொல்லணுமா இந்த விஷயம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா, இந்த 15 வருட காலமாக இந்த ஊரில் சரியான ட்ரைனேஜ் கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. சாலை வசதிகள் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிற பசங்களுக்கு சரியான ஸ்கூல் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் சில ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா 1000 பேர் படித்த ஸ்கூல்லாம் இன்றைக்கி வந்து 250 பேர் படிக்கலை. அதுவும் பராமரிப்பு சரியில்லாமல் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கஞ்சா, இந்த அபில், நிறைய தப்பான விஷயங்கள் இந்த ஊருக்குள்ளே நடமாடிட்டு இருக்கு. அது அரசாங்கம் தடைபடுறது. எங்களோட அரசாங்கம் வச்சா நிச்சயமாக அதெல்லாம் தடைப்பட செய்யும். வேற என்ன கேட்குறீங்க? மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்கு? மக்களோட நல்லா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மக்கள் வந்து காங்கிரஸ் வரணும் தொகுதியில். நிச்சயமாக இந்த காங்கிரஸ் இந்த முறை வெற்றி பெறும். இதுதான் தொகுதியில் காங்கிரஸ் இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறும். காலையில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு, தமிழக முதலமைச்சர். அது உங்களுக்கு எப்படி இருந்தது? காலையில் ராகுல்ஜி வந்தார். மிகப்பெரிய வரவேற்பு எங்களுக்கு. அதோட பார்த்தா ப்ளஸ் ஒரு பூஸ்ட். டிஎம்கே ஸ்டாலின் சார் வந்தாலே அவர் மிகப்பெரிய பூஸ்ட். எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நிச்சயமாக காங்கிரஸும் ப்ளஸ் டிஎம்கே தான் புதுச்சேரி ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பீங்க. அதில் மக்களுக்கு அந்த நிறைய நலத்திட்ட உதவிகள் அறிவிங்க. அது மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு? நல்ல வரவேற்பு சார். பார்த்தீங்கன்னா காலையில் கார்கேஜி நேற்று வந்து அறிவிச்சார். நீங்கள் ராகுல்ஜி சார் அறிவிச்சாங்க. நல்ல வரவேற்பு. நிறையா திட்டங்கள் நிறையா அறிவிச்சிருக்கோம். நாங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஏழை வீட்டுக்கு வந்து ஒரு இலவச வீடு தரன்னு சொல்லியிருக்கோம். இலவச மனப்பட்டா கொடுத்துன்னு சொல்லியிருக்கோம். ஒரு உடம்பு சரியாதவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம். படிக்க பசங்களுக்கு வந்து அப் டு வரைக்கும் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கோம். நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு 2500 அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் பொருட்கள் வந்து 2500 பொருட்கள் வாங்கிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. வேட்பாளராக இருந்து பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? வேட்பாளராக இருந்து பொதுமக்கள் நான் சொல்ல போகிறேன். என் வீட்டுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? என் வீட்டுக்கு என்ன குறைக இருக்குது எனக்கு தெரியாமல் இருக்கும். என்னோடய வீட்டுக்கு என்ன தெரியும் இல்லையா எனக்கு? அப்போ நான் செய்ய போகிறேன். நான் ஏன் அவங்ககிட்ட சொல்லணும்? அதை என்ன கேட்குறீங்கன்ற, அதாவது உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? மக்கள் தான் என் பிள்ளையா தானே பார்க்குறாங்க. என்ன அவங்க வீட்டில் பையனாக பார்க்குறாங்க, சில அண்ணனை பார்க்குறாங்க, தம்பியாக பார்க்குறாங்க. என்ன அனுபவம் அதுதானே எனக்கு. எல்லாம் குடும்பமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா என்னை பிரித்து யாரும் பார்க்கல. மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கு. நான் போகிற இடத்துல நல்லா இருக்குது. அவங்களோட வாக்குகள் அனைத்தும் எனக்கு தான் போடுறேன்னு சொல்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. என் வீட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதில் என் வீட்டில் எல்லாருக்குமே எனக்கு வந்து வாய்ப்பு அளிக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. அப்படிங்க ஒரு விஷயம் அப்படியே ஆன்ல தான் இருக்கு. ரைட்.